ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட், அதனுடைய பெயர் பிக்சரா சிந்தட்டிக்ஸ் என்று மாற்றிவிட்டார்கள், மணலியில். அங்கேதான் ஒரு 22 வருடம் நான் வேலை பார்த்தேன். லெபரட்டரியில் குவாலிட்டி அனாலிசிஸ், குவாலிட்டி டெஸ்டிங், அதில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அதில் முதல்ல ஒரு 27-28 பேர், அதுக்கப்புறம் அது நம்பர் கூடினாங்க. அதில் நாங்கள் வேலை பார்த்த ஒரு என்னையும் சேர்த்து 8 பேர் ஒரு சந்திக்கலாம், கெட் டுகெதர், ஒரு லஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிரைவிங் உட்லண்ட்ஸ் அந்த ஹோட்டலில் போய் உக்காந்து கரெக்டாக ஒரு மதியம் 1 மணிக்கு அங்கே சந்தித்தோம். உக்காந்து பேசினோம், ஒரு லஞ்சு சாப்பிட்டோம், ஐஸ்கிரீமு எல்லாம் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணார். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு சேர்ந்தோம். இதில் ஒரு நண்பர் ரொம்ப நாள் துபாயில் வேலை பார்த்துட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டார். இன்னொரு நண்பர் அவர் பல நாடுகளுக்கு வேலை பார்த்துள்ளார், மஸ்கட்டில் வேலை பார்த்துள்ளார், அதுக்கப்புறம் லிபியாவில் வேலை பார்த்துள்ளார். இப்போ அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிறார். மற்ற நண்பர்கள் எல்லாம் இங்கே சென்னையிலே இருக்கிறார்கள். எல்லாருமே நாங்கள் ஒரே இடத்தில் வேலை பார்த்தவர்கள். சரி, ரொம்ப நாட்களாச்சே, போய் பார்க்கலாமே என்பதற்காக இன்று வந்தோம். எல்லோரும் பார்த்தோம், பேசினோம், படங்கள் எடுத்துக்கொண்டோம். அப்போ எல்லாம் கலைந்து போய்விட்டோம். அடிக்கடி சந்திக்கலாம் என்று முடிவெடுத்து வந்தோம். இதில் ஒரு 2 MA படித்தவர் இருக்கிறார், தமிழ் படித்தவர், ஷாகுல் ஹமீது என்பவர். அவர் புத்தகமெல்லாம் எழுதி வெளியிட்டுள்ளார், ஷாகுல் ஹமீது. மற்றவர்களுக்கு வெவ்வேறு விதமான அவருடைய வேலைகள். இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறார். அவர் இன்றளவும் அவர் கம்ப்யூட்டர் லைனில் இருந்து அதை அப்டேட் பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் அவர் அது கற்றுக் கொடுக்கிறார், ப்ரோக்ராம் பண்ணி தருகிறார். அப்படித்தான் அவர் இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் என்கேஜ்டு, வி ஆர் ஆல் என்கேஜ்டு. நாங்கள்லாம் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், என்னை போலெல்லாம் ஆள் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த ராஜேந்திரன் என்பவர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் இன்னும். ஏன்னா அப்படியேனா மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் வேலை பார்த்தோம்னா. அந்த வகையில் தான் அவர் இருக்கார். இன்றைக்கி போயிட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் திரும்பியும் அடிக்கடி சந்திப்போம். இவர் அத்தனை பேரோடையும் நாங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்துள்ளோம். அகிலேஸ்வரன் என்பவர் பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளேன். வெளிநாடுகளுக்கெல்லாம் இவர்களுடன் யாருடன் நான் சென்று வந்ததில்லை. ஆனால் எல்லோரும் நல்ல நண்பர்கள் தான். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் நாங்கள் பேசுவதில்லை, மற்ற விஷயங்களை நாங்கள் பேசுவோம். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் நடந்தது. எல்லோருமே 70 வயது கடந்தவர்கள், 75 வயது நிரம்பியவர்கள் இருக்கிறார்கள். எப்படித்தான் எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இருந்தால் கூட எல்லோரும் கொஞ்சம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம். வருவதற்கும் போவதற்கும் பேசுவதற்கும் அப்படி பழகிவிட்டோம், ஒன்றாக பழகினோம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒன்றாக நட்பு என்று வரும்பொழுது அதையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அந்த மகிழ்ச்சி தான், அதை ஒரு காணொளியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் இருந்து அதை செய்கிறேன். எனவே நண்பர்களே, இதுபோல நண்பர்கள் சந்திப்பு, அவர்களுடன் பேசி உலாவுவது, உணவு உண்பது, இதெல்லாம் மகிழ்ச்சியான செயல்தானே. அந்த வகையில் தான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.